வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பு கலந்த முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் எல்லோரும். டிஎம்எஸ் ஐயா அவர்கள் என்ன சொல்வதற்கு தெரியவில்லை எனக்கு. தத்துவ பாடல், காதல் பாடல், எத்தனையோ பாடல்கள் பாடி பாடி நம்மளெல்லாம் ரொம்ப அப்படியே பரவசப்படுத்தியிருக்காங்க. அதனால் என்றென்றும் அவரை மறக்க முடியாது. இந்த 3 எழுத்துன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த 3 எழுத்தை ரொம்ப மறக்க முடியாது. ஒரு டிஎம்எஸ், ஒரு எம்எஸ்வி, ஒரு சுசீலா, இது மாதிரி பல 3 எழுத்துக்கள், ஜானகி, ஒரு நடிகர்கள், ஒரு சிவாஜி, ஒரு எம்ஜிஆர். அந்த 3க்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது அவருக்கு தான் தெரியும். ஐயா டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு தான் தெரியும். ஏன் சொல்றேன்னா, முருகா அப்படிங்கிறது 3 எழுத்து. அந்த முருகாவை அவர் அப்படியே மார்பில் இணைத்து அப்படியே வச்சிருக்காரு. அந்த முருகனை இங்க முருகான்னா என்ன அர்த்தம் என்னன்னா, வாரியார் சொன்னது, மூணா முதல்வன், ரூணா ருத்ரன், கானா காத்தல் மகாவிஷ்ணு. இந்த 3 அம்சம் பொருந்தியவர் முருகன். இந்த 3 இருந்தால் நமக்கு என்ன குறைச்சலே இல்லை. அது மாதிரி 3க்கு பெருமை கூடிய தந்த ஐயா அவர்கள் நீடூழி வாழ்க 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 என்று வாழ்த்தி, எல்லோரும் வாழ்க என்று வாழ்த்தி, இந்த சங்கங்களும் வாழ்த்தி நான் வாழ்த்து கூறி ஒரு சிறிய உரையை தந்ததற்கு மிக்க நன்றியை செலுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.